வணக்கம். நமது யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீம் இணைந்து வெளியிடும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு. இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி ஆத்தூர் தொகுதி. இந்த ஆத்தூர் தொகுதி சேலம் மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதியாகும். இந்த தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகள் ஆத்தூர் நகராட்சி, நரசிங்கபுரம் நகராட்சிகள், பெத்தநாயக்கம்பாளையம், எத்தாப்பூர், கீரிப்பட்டி பேரூராட்சி மற்றும் ஆத்தூர் வட்டத்திற்குட்பட்ட பெரும்பாலான கிராமங்கள் இந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டவையாகும். இந்த மாவட்டத்தோட சிறப்பு என்னன்னா, இங்கே தான் ஜவ்வரிசி அதிகமான அளவில் விளைவிக்கப்படுறது. அது மட்டும் இல்லாமல் மரவள்ளிக்கிழங்கு, நிறைய விவசாயம் சார்ந்த பொருட்கள் இந்த மாவட்டத்திலிருந்து, இந்த பகுதியிலிருந்து நமக்கு கிடைக்குது. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை 7 தடவை சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு. ஆனால் அந்த 7 தடவை நடந்ததில் அதிகமான முறை ஜெயித்தது அதிமுக தான். அதிமுக கிட்டத்தட்ட 6 முறை வெற்றியை பதிவு செஞ்சுருக்கு. திமுக 4 முறையும், காங்கிரஸ் கட்சி 4 தடவையும் தங்களோட வெற்றியை இங்கே பதிவு செஞ்சுருக்காங்க. அது காங்கிரஸ் கட்சி பொறுத்த வரைக்கும் அதிகமான இடங்களில் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கு. அதிமுக கடந்த 2011லேருந்து 2021 வரைக்கும் தொடர்ந்து 3 முறை ஜெயிச்சிருக்கு. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த அதிமுக 3 தடவை ஜெயிச்சதுலையுமே வெவ்வேறு கேண்டிடேட் தான் தவிர ஒரே கேண்டிடேட் 3 தடவையும் ஜெயிக்கலை. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட கோட்டைன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரே ஆள் அவரோட செல்வாக்கை வச்சு ஜெயிக்கிறதுங்கிறது வேற, அதிமுகங்கிற தனிப்பட்ட கட்சியை வச்சு ஜெயிக்கிறதுங்கிற வேற. ஸோ அந்த வகையில் இந்த பகுதியில் அதிமுகவோட செல்வாக்கு கொஞ்சம் பலமாக தான் இருக்குது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை சார்ந்த ஜெயசங்கரன் 95,308 ஓட்டுகளை வாங்கி வெற்றி பெற்றுள்ளார். அவரை எதிர்த்து, அதாவது சதவீத அடிப்பில் 48.16% வாக்குகளை வாங்கியுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவை சார்ந்த சின்னதுரை 87,051 வாக்குகளை வாங்கி 43.99% வாக்குகளை வாங்கி தோல்வியுற்றுள்ளார். நாம் தமிழர் கட்சி 3வது இடத்தில் கிருஷ்ணவேணி என்பவர் 10,233 வாக்குகளை பெற்று சதவீத அடிப்படையில் 5.17% பெற்றுள்ளார். மக்கள் நீதி மைய கட்சியை சார்ந்த சிவகுமார் 1959 வாக்குகளை வாங்கியுள்ளார். நோட்டோவுக்கு கிடைத்த வாக்குகள் 1834. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு மாதேஸ்வரன் என்பவர் நின்று பெற்ற வாக்குகள் 1699. திமுகவை சார்ந்த சின்னதுரையை விட ஜெயசங்கரன் 8257 வாக்குகள் மட்டுமே கூடுதலாக வாங்கி வெற்றி பெற்றுள்ளார். இந்த தொகுதியில் முக்கிய வாக்காளர்களாக உள்ள பிரிவினர் வன்னியர்கள் 20%, வெள்ளாளர் கவுண்டர்கள் 12%, அருந்ததியினர் 10% முக்கிய வாக்காளர்களாக இந்த தொகுதியில் உள்ளனர். இந்த ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி ஒரு ரிசர்வ் தொகுதியாகும். இங்கு 2,43,631 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் ஆண்கள் 1,18,244, பெண்கள் 1,25,387. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகள் 1,97,909. கிட்டத்தட்ட 82% வாக்குகள் பதிவாயிருக்கு கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில். நோட்டோவுக்கு கிடைத்த வாக்குகள் 1834. தற்பொழுது ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியின் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கலாம். இது மக்களின் ஆதரவை பெற்று முதலிடத்தில் உள்ள கட்சி அதிமுக. ஏடிஎம்கே 34% மக்களின் ஆதரவை இங்கு பெற்றுள்ளது. இரண்டாவதாக திமுக 30% ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது. மூன்றாவதாக தமிழக வெற்றி கழகம், இது 23% ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது. நாம் தமிழர் கட்சிக்கு 11% ஆதரவை மக்கள் அளித்துள்ளனர். இதர கட்சிகளுக்கு 2% ஆதரவை மக்கள் தங்கள் பங்களிப்பாக அளித்துள்ளனர். இந்த தொகுதியை பொறுத்தவரை போன முறையும் அதிமுகவே
வென்று கைப்பற்றியுள்ளது. இந்த முறையும் அதிமுகவுக்கு வாய்ப்பு மிக அதிகம் என்று மக்கள் தங்களது கருத்தை தெரிவித்துள்ளனர். மீண்டும் அடுத்த பதிவில் மற்றொரு தொகுதியின் கருத்து கணிப்பை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.